வணக்கம். நடிகர் ராகவா லாரன்ஸ் அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா என்பதை பற்றி பேசியிருக்கிறாரு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத அனௌன்ஸ் பண்றாங்க. எலெக்ஷன் வந்து நிற்கிறாரு. ரிசல்ட் அன்னைக்கு டோட்டலாக மாறுது எல்லாமே. அப்படியே தலைக்கீழ ஆகுது. புரட்டி போடுறாரு சரித்திரத்தை. வேற அம்மா இப்போ முதல்ல தெரிஞ்ச எங்கள் அம்மாவை தான். எனக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சுன்னா எங்கள் அம்மாவால் அம்மா தரி கண்மணி கண்மணி அப்படின்னு கூப்பிட்டு போவேன். எங்கன்னு கூப்பிட்டு போனா அம்மா பண்ண என்னடா இவ்வளோ உஷாரா வர என்ன விஷயம் உங்ககிட்ட தான் பேசணும். என்னம்மா சொன்னேன், பணம் கொடுத்தாதான் கூட்டு போடுவாங்க, ஜாதி இருக்கு, மதம் இருக்கு, புது ஆளுங்களை வர விட மாட்டாங்க, ஜெயிக்க முடியாததெல்லாம் சொன்னல நண்பர் ஜெயிச்சிட்டார் பத்தியம்மா. அந்த ஒரே ஒரு முகத்துக்காக விட்டு போட்டுருக்காங்க. நம்பிக்கையான ஆள் வந்தா போடுவாங்கம்மா, நல்லவங்க எல்லாம் வரலாம், புரிஞ்சுக்கம்மா, என்ன விடுமா. இப்ப என்னம்மா சொல்ற அப்படின்னு கேட்டேன். முதல் முறையா அம்மா முகத்துல ஒரு சிரிப்பை பார்த்தேன். ஆமாங்கண்ணா, அந்த பிள்ளை எல்லாத்தையும் மாத்திடுச்சு. இவ்வளவு பெரிய வெற்றி வர எதிர்பார்க்கலப்பா. ஒரு நல்ல மனுஷன் வந்து பண்ணணும்னு நினைச்சா அது வந்து முடியலண்ணான்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்குப்பா அப்படின்னு அம்மா வந்து சொன்னா. அப்ப என்ன போயிடலாமா, ஓகேவா அப்படின்னு கேட்டேன். போகண்ணா, நீ நினைச்ச மாதிரி பண்ணு அப்படின்னு அம்மா வந்து சொன்னோன்னு காலில் சாப்பிட்டாம தேங்க்யூ ஸோ மச்மா அப்படின்னு ரொம்ப ஹாப்பி. நான் அம்மா ஓகே சொல்லிட்டாங்க அரசியல் வர்றதுக்கு. இப்போ நான் தாய்க்கு நிகரான்னு நினைக்கிறேன். அரசியல்கள் கேட்கிறேன், நான் அரசியலுக்கு வரலாமா? இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இந்த மக்களை கேட்கிறேன், நான் அரசியலுக்கு வரலாமா? அது தகுதி எனக்கு இருக்கா? நீங்களும் சொல்லுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கமெண்ட்ஸ் போடுங்க. இவங்க தான் பசங்களா, என்னுடைய 22 வருஷத்துடைய உழைப்பு, அரசியலுக்கே வராம மக்களுக்கு நான் செஞ்ச சேவை உங்க கண்ணு முன்னாடி நிப்பாட்டிட்டு. இப்போ உங்க வயசு என்ன? 22 வயசு ஆகுது. 1 வயசுல என் கையில வந்தாரு. அந்த போட்டோ நீங்களே பாருங்க. இப்போ 22 வயசு. ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்படுவீங்க உங்களுக்கு தெரியல. அந்த கஷ்டம் என்னன்னா, ஸ்கூலுக்கு அனுப்புறது வந்து ஃபீஸ் கட்டுறதுல இருந்து, உடம்பு சரியில்லை போனால் அவன் ஆசையில நிறைவேற்றத்துல இருந்து, ஒரு குழந்தைக்கு அப்படி இருந்தா 60 குழந்தைங்களை வளர்த்துருக்கேன். எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு, எவ்வளவு நோய்கள் வந்திருக்கும், எவ்வளவு நைட் தூங்காம வந்திருப்பேன், அது எவ்வளவு டிஸ்டர்ப் ஆகுது. என் வீட்டுல வளர்த்துருக்கேன். இதெல்லாம் எதுக்கு பண்ணோம்னா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம கடமை செய், பலனை எதிர்பார்க்காதுன்ற இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக செஞ்சிருக்கேன், என் மக்களுக்காக செஞ்சிருக்கேன். ஏன்னா மக்கள் தான் என் படத்தை வந்து பார்க்குறாங்க. மக்களால் தான் நான் கார் வாங்குறேன், வீடு வாங்குறேன், சந்தோஷமா இருக்கேன். அவங்களுக்கு இந்த சொசைட்டிக்கு நான் ஏதாவது பண்ணணும். அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி பண்ண விஷயங்கள் பார்த்தீங்கல்ல. 22 வருஷம் உழைச்சிருக்கேன். ஒரு கதை ஒன்று சொன்னேன்ல, 2 வேலைக்காரங்க இருந்தாங்க. சின்சியரா யாருக்கும் ஜால் அடிக்காம எதுவும் பண்ணாம என் தொழிலுக்கு தர்மமா, என் மக்களுக்கு தர்மமா என்ன பண்ணணுமோ 22 வருஷம் உழைச்சி உங்க கண்ணு முன்னாடி நிப்பாட்டினேன். அந்த ஓனர் ஒரு பலன் கொடுத்தார்ல, அந்த ஓனர் யார் தெரியுமா? கடவுள். அந்த கடவுளுக்கு தெரியும் எனக்கு என்ன பலன் கொடுக்கணும். இதுக்கு தான் அந்த கதை லிங்க் ஆகும் சொல்லுவேன். ஸோ நீங்க சொல்லுங்க, நான் அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா? வேண்டாம் என்னன்னு சொல்லுங்க. வாப்பா வாடகைண்ணா, வாங்கன்பா வாங்கண்ணா அப்படின்னு சொல்லுங்க. என் முடிவை நான் உங்களுக்கு சொல்றேன். உங்க முடிவுக்காக காத்திருக்கேன்.